நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை. லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை நெறிகாட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறிகாட்டும் ஆளுமைகள். கருப்பர் இன மகாத்மா நெல்சன் மண்டேலா. அவரிடம் கேட்டார்கள், 27 ஆண்டுகள் தனிமை சிறையிலே அடைபட்டு கிடந்தீர்களே, அந்த தருணங்களை எப்படி தாக்கு பிடித்தீர்கள்? நிருபரின் இந்த கேள்விக்கு சத்திய சோதனை என்ற புத்தகத்தின் வழியாக மகாத்மா காந்தியடிகளிடம் அந்த ஆண்டுகளிலே மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்ததால் என்னால் தாக்கு பிடிக்க முடிந்தது. இப்படி பதில் தந்தார் கருப்பர் மேம்பாட்டு மெசியா நெல்சன் மண்டேலா. நீங்கள் அனுமதித்தால் தனிமையும் உங்களுக்கு உற்ற துணையே, தனிமையும் உங்களுக்கு உயிர் தோழனே. ஆம், வளர வைக்காமல் விடாது வாசிப்பு, வரலாற்றிலே தடம் பதிக்காமல் விடாது வாசிப்பு. விவிலிய தேடல்கள். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். முற்காலத்தில் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். என் ஊழியன் தாவீதை நான்
கண்டுபிடித்தே என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தே. நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவே. மண்ணகத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். மண்ணகத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தே. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தே. இன்று இறைவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய நாளை, அற்புதமான நாளை, ஆசீர்வாதமான நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியிலே நாம் தியானிக்க நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு திருப்பாடல் 89. இன்றைய நாளின் பல்லவியாக நாம் வாசிக்கிறோம். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். கடவுள் ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து தகுதியற்ற நம்மை உயர்த்துகிறார் என்பதை இந்த திருப்பாடல் அழகாக கூறுகிறது. தாவீது ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன், தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே மறக்கப்பட்ட ஒரு நபர் தாவீது. இப்படி அந்த சிறுவனை, அந்த ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு சாதாரண மனிதனை கடவுள் அழைத்து ஒரு மிகப்பெரிய தலைவனாக, அரசனாக உருவாக்கினதை, தேர்ந்தெடுத்து உயர்த்தினதை இன்றைய திருப்பாடல் நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. இந்த திருப்பாடல் ஒரு ஆழமான இறையியல் கருத்துக்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு திருப்பாடல் ஆகும். கடவுளின் பேரன்பையும் அவர் தாவீதுக்கு செய்த உடன்படிக்கைகளை பற்றியும் இந்த திருப்பாடல் அழகாக பேசுகிறது. அதே வேளையில் துன்ப நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர் என கேட்டு மன்றாடும் மக்களின் குரலாகவும் இந்த திருப்பாடல் அமைகிறது. விசுவாசிகளாகிய நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது, நாம் தனிமையாக இருக்கின்ற அந்த நேரத்திலும், பல சோதனைகளை எதிர்கொள்கின்ற அந்த வேளையிலும் இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாகவும் இருக்கின்றது. இந்த திருப்பாடலிலே நாம் தாவீதுக்கு கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாம் தியானிக்கிறோம். அதுவும் குறிப்பாக வசனம் 19 நாம் பார்க்கிறோம். முற்காலத்தில் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன், உன் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திரு தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன் என்று எப்படி கடவுள் அந்த தாவீதை தேர்ந்தெடுத்து அவரை உயர்த்துகிறார், அவரை திருப்பொழிவு செய்தார் என்பதை அழகாக இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகிறது. இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் தகுதியுடையவர்களை அவர் அழைப்பதில்லை, தகுதியற்றவர்களை அவர் அழைத்து அவர்களை தகுதிப்படுத்துகிறார். உதாரணமாக தாவீதை சொன்னது போல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஏழை, அந்த ஆடு மேய்க்கக்கூடிய, ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய அந்த தாவீதை கடவுள் அழைத்து அவரை உயர்த்துகிறார். இன்று சீடர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம். சீடர்கள் யாரும் படித்தவர்களோ அல்லது குருக்களோ அல்ல. இயேசு சீடர்களை அழைக்கும் பொழுது அவர்கள் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஏழை எளிய பாமர மக்களாகத்தான் அந்த சீடர்கள் இருந்தார்கள். அப்படி அந்த எளிமையான சாதாரணமான மக்களை அவர் அழைத்து தன்னுடைய பணிக்காக அவர்களை நியமித்து அவர்களை உயர்த்துகிறார். மிகப்பெரிய பொறுப்புகளை சீடர்களுக்கு அவர் கொடுக்கிறார். உதாரணமாக பேதுரு ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன். அந்த மனிதனை அழைத்து தன்னுடைய பணியை அவரிடம் ஒப்படைத்து திருச்சபையின் தலைவராக பேதுருவை ஏற்படுத்தின அந்த கிறிஸ்து, அந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த திருப்பாடல் நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை எப்படிப்பட்ட நிலையில் அழைத்தாலும் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்மை முழுமையாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கிறது. அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் வாழ
நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை இன்றைய நாளிலே திருப்பாடலை வாசித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே இந்த வேளையிலே கடவுளுடைய அழைப்பை ஏற்று நாம் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சீடர்களாக வாழ தேவையான வரம் வேண்டி இப்பொழுது ஏறெடுக்கக்கூடிய இந்த ஜெபத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே தாவீதுக்கு நீர் வாக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நாங்கள் தியானித்தோம். எங்களையும் உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வழிதவறி நடக்கும் போது எங்களை உமது அன்பின் பிரம்பினால் கண்டித்து திருத்தி அருளும். ஆனால் ஒருபோதும் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு நீர் மறைக்காதேயும். எங்களுடைய வாழ்வில் புயல்களை அடக்கும் வல்லவர் நீர் ஒருவரே. எங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், பயங்கள், குழப்பங்கள் அனைத்தையும் உமது சிலுவையின் அடியில் வைத்து எங்களையே முழுவதுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீரே எங்கள் தந்தை, எங்களுடைய கண்மலை என்று அறிக்கையிடும் அந்த உறுதியான விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். துன்பத்தின் நடுவே உம்மை துதிக்கும் வரம் தாரும். எங்களுடைய கண்ணீரையெல்லாம் துடைத்தருளும். இந்த நாளில் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீரே ஆசீர்வதித்து எங்களை வெற்றியின் பாதையிலே நடத்தி செல்லும்படியாக எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தமது மக்களுக்கு அமைதியளித்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தமது மக்களுக்கு அமைதியளித்து ஆசீர்வதிப்பார். செய்திகள். இத்தாலியின் அசிசி நகரில் ஆகஸ்ட் 3 முதல் 6 வரை இடம்பெறும் 4 நாள் கோ பிரான்சிஸ்கன் யூத் மீட்டிங் என்ற பிரான்சிஸ்கன் இளையோர் சந்திப்பை நிறைவு செய்வதற்காக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஆகஸ்ட் 6 அன்று அசிசிக்கு செல்கிறார். புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வாழ்வும் ஆன்மீகமும் மையமாக இடம்பெறும் இந்நிகழ்வில் ஐரோப்பாவின் பல நாடுகளில் இருந்து 18 முதல் 33 வயதுக்குட்பட்ட 2150க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்கின்றனர். தமது பயணத்தை தேவதூதர்களின் அன்னை மரியாள் பேராலயத்தில் அமைந்துள்ள போர்சியுங்குலா சிற்றாலயத்தில் ஜெபத்துடன் தொடங்கும் திருத்தந்தை பின்னர் ஐரோப்பாவை சேர்ந்த
3 இளைஞர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். அதன் பின்னர் ஆண்டவரின் உருமாற்ற பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றி சாதாரண வாழ்க்கையில் சமரசம் செய்து கொள்ளாமல் பெரிய கனவுகளோடும் உறுதியான நம்பிக்கையோடும் பிறருக்காக வாழ தங்களை அர்ப்பணிக்குமாறு இளைஞர்களை ஊக்குவிப்பார். மேலும் இந்த 4 நாள் சந்திப்பில் அமைதி, மன்னிப்பு, இறையழைப்பு, கிறிஸ்துவ மறைப்பணி போன்ற தலைப்புகளில் கருத்தரங்குகள், நற்கருணை ஆராதனை மற்றும் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் உண்மையான வாழ்க்கை மற்றும் போதனைகளை எடுத்துரைக்கும் கண்காட்சிகளும் இடம்பெறுகின்றன. இளைஞர்களின் சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட மிஷனரி சேரிட்டி நிறைவு நிகழ்வில் வெளியிடப்படும். இது தங்கள் சொந்த சமூகங்களில் மறைப்பணியை தொடர்ந்து முன்னெடுக்க இளைஞர்களுக்கு வழிகாட்டும் ஆவணமாக அமையும். மகா தூய திருத்துவம் மற்றும் சிறைப்பட்டோரின் சபை மடகாஸ்கரில் தங்களின் 100 ஆண்டு கால மறைபரப்பு பணியை கொண்டாடுகின்றனர். இது நற்செய்தி அறிவிப்பு, மேய்ப்பு பணி மற்றும் மனித மாண்பிற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றில் ஒரு நூற்றாண்டு காலமாக அவர்களின் பணியை குறிக்கும் நிகழ்வாக அமைந்துள்ளது. இத்தீவில் பணி செய்ய இந்த சபையின் முதல் 5 திருத்துவ சபை மறைபரப்பாளர்கள் ரோமிலிருந்து 1926 ஆண்டு ஜூன் 4 அன்று வந்தபோது இந்த சபையின் பணி தொடங்கியது. சபையின் நிறுவனர்களான மத்தாவின் புனித யோவான் மற்றும் வலோயேசின் புனித ஃபெலிக்ஸ் ஆகியோரின் தூண்டுதலால் ஈர்க்கப்பட்டு திருத்துவ சபை துறவியர் நற்செய்தி அறிவிப்புடன் மனித சுதந்திரம் மற்றும் மனித மாண்பை மேம்படுத்துவதையும் குறிக்கோளாக கொண்டு பணி செய்தனர். உள்ளூர் கலாச்சாரங்கள் மற்றும் மரபுகளை மதிக்கும் அதே வேளையில் தொலைதூர கிராமங்களுக்கு செல்வது, கிறிஸ்தவ சமூகங்களை வலுப்படுத்துவது, மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் மேய்ப்பு பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பது மற்றும் கிறிஸ்தவ ஆலயங்கள், பள்ளிகள் மற்றும் சமூக மையங்களை கட்டுவது ஆகியவற்றில் அவர்களின் மறைபரப்பு பணி முக்கிய கவனம் செலுத்தியது. 1939 ஆண்டில் மியாரினரிவோவில் திருத்தூதர் நிர்வாக பகுதி நிறுவப்பட்டதன் மூலம் இவர்களின் மறைபரப்பு பணி செழித்து வளர்ந்தது. இது இந்த சபையின் ஒப்படைக்கப்பட்ட ஆப்பிரிக்காவின் முதல் திரு அவை பகுதியாகும். இன்று திருத்துவ சபை துறவியர் 22 மறைமாவட்டங்கள் கொண்ட மடகாஸ்கரில் 12 மறைமாவட்டங்களில் பணி செய்கின்றனர். செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களின் தேவைகளுக்கு செவிசாய்த்து அவற்றுக்கு ஏற்ப மாறுவதன் மூலம் சந்திப்பின் மொழியை கற்றுக்கொள்ளும் ஒரு சமூகமாக திரு அவை மாற வேண்டும் என்று பேராயர் ஜோஸ் டோமிங்கோ உலோவா மென்டிட்டா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு ஜூலை 8 முதல் 11 வரை பனாமா நகரில் நடைபெற்ற செவித்திறன் குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குறித்த முதல் உலகளாவிய மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய பனாமா பேராயர் ஜோஸ் டொமிங்கோ உலோவா மென்டிட்டா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வன்முறை கலாச்சாரத்தை ஒன்றிணைந்து மாற்றுவோம் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் திரு அவை தலைவர்கள், குழந்தைகள் பாதுகாப்பு வல்லுநர்கள், பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டு மீண்டவர்கள் மற்றும் செவித்திறன் குறைபாடு உள்ளோரின் உரிமைகளுக்காக பணியாற்றும் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அமெரிக்காவிற்கான செவித்திறன் குறைபாடு உள்ள கத்தோலிக்க இளைஞர் முன்முயற்சி, செரோமி மற்றும் பனாமா உயர் மறைமாவட்டம் ஆகியோரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாடு செவித்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள் மற்றும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தியது. 9 நாடுகளை சேர்ந்த பங்கேற்பாளர்கள் பாலியல் வன்முறையில் இருந்து தப்பி பிழைத்த செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள் எதிர்கொள்ளும் தனிமைப்படுத்தப்படுதல், தகவல் தொடர்பு தடைகள், எளிதில் அணுகக்கூடிய புகார் அளிக்கும் அமைப்புகளின் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு சவால்களை எடுத்துரைத்தனர். நைஜீரியாவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள கோகி மாநிலத்தின் அஜாவோ குட்டா பகுதியில் சாலையோர தாக்குதலில் கத்தோலிக்க அருள் பணியாளர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். அருள் பணியாளர் சாமுவேல் ஒபேயமி ஒயட்டோரோ அவர்கள் தேவாலய சாலையில் பயணித்தபோது மர்ம நபர்களால் அறிவாளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். காவல்துறை அளித்த தகவலின்படி ஜூலை 29 அன்று காலை சுமார் 9:30 மணி அளவில் அஜாவோ குட்டா தேவாலய சாலையோரத்தில் அடையாளம் தெரியாத ஒருவரின் உயிரற்ற உடல் கிடப்பதாக தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தலையில் கடுமையான அறிவால் காயங்களுடன் உடலை மீட்டனர். பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்தது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் உயிரிழந்தவர் கோகி மாநிலத்தின் இஜோமோ உள்ளாட்சி பகுதியில் அமைந்துள்ள புனித பவுல் பங்கின் பங்கு குருவான தந்தை ஒயட்டோரோ என்பது அடையாளம் காணப்பட்டது. அவரது ஆன்ம இலைப்பாற்றுதலுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் ஜெபிக்குமாறு லோகோஜோ மறைமாவட்டம் அழைப்பு விடுத்துள்ளது. கோகி மாநில ஆளுநர் அகமது ஒடோடோ அவர்கள் இந்த கொலையை மிகவும் கொடூரமானதும் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததுமான செயல் என்று கடுமையாக கண்டித்துள்ளார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.